விருச்சிகம். பெரிய திருப்பம் வருது. என்ன மாதிரியான திருப்பம்? என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேக்குறீங்களா? வீடியோக்குள்ள ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்கான மே மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் கிடையாது, நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின, பிளானட்ஸ் பத்தின ஜென்ரல் விஷயங்கள் கூட உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, விருச்சிக ராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மாசமா அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரியான சில முன்னோட்டங்கள் எல்லாமே இந்த மாசம் நடக்கிறத பார்ப்பீங்க. விருச்சிக ராசிக்கு ஃபர்ஸ்ட் ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாயிருக்கு. நீங்க கஷ்டப்பட்டது உண்மைதான். லாஸ்ட் மந்த் எதுவுமே உங்களுக்கு நல்லதா இருந்திருக்காது. நிறைய கஷ்டங்கள். ஒரு விஷயத்த நீங்க கிடைக்கணும், ஒரு விஷயம் எதிர்பார்க்கறீங்கன்னா அது பல தடவை முயற்சி பண்ணி நடக்கிறது, இல்ல நடக்காமலே போறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்கும். இப்ப ராசிநாதன் செவ்வாய் பாவத்தன்மையோட இருக்கு, சனியோட போய் இணைஞ்சிருக்கு. செவ்வாய் சனி இணையக்கூடாது. இந்த இப்ப பாருங்க இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாச தொடக்கத்துல லாஸ்ட் மந்த்ல இருந்தே இப்படிதான் இருக்கு. ஸோ செவ்வாய் சனி இணைஞ்சிருக்காங்க. செவ்வாயும் சனியும் இணையக்கூடாது. யாருக்கெல்லாம் செவ்வாயும் சனியும் ராசிநாதனா வருதோ, மேஷ விருச்சிகம் கும்பம் மகரம், இவங்க ரெண்டுத்துக்கும் செவ்வாயும் சனியும் ராசிநாதனா வரும் இல்லையா, இந்த ராசிக்காரங்க பாதிக்கப்படுவாங்க. ராசிக்கு எந்த ஒரு சுப கிரகத்துடைய தொடர்பும் இல்லை. ஸோ கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். எப்ப செட்டில் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாட்ல பாருங்க, 15ஆம் தேதி நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுது. மாச தொடக்கத்துல செவ்வாய் சனி ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சனியோட இணைவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஸ்தான பலத்தை அடையுது. மேஷத்துல வந்து ஆட்சி ஆகுது. 6வது இடம், ராசிக்கு 6வது இடத்துல உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் இருக்கும். வேலை சம்பந்தமா இருக்கும். ரொம்ப ஒர்க் பண்ணுவீங்க, ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. உங்க எண்ணம் ஃபுல்லா வேலையிலே இருக்கும். சில பேருக்கு ஜாப் சேஞ்ச் மாதிரியான விஷயம்லாம் கூட நடக்கும். ஜாப்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10வது அதிபதி சூரியனும் உச்சமா இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10வது அதிபதி சூரியன் உச்சமா இருக்கு. அடுத்த மாசம் கூட திக்பலத்துலதான் இருக்கும். சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 10வது அதிபதி இல்லையா விருச்சிக ராசிக்கு. ஆனாலும் உங்க சொந்த ஜாதகத்தை பாத்துக்கணும். உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை, அரசியல் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குமா, உங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருக்காங்கிறது உங்க சொந்த ஜாதகத்துலதான் தெரியும். உங்க சொந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இது அதுக்கான ரைட்டான டைம். ஏன்னா கோச்சாரத்திலையும் கிரக நிலைகள் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதி 2வது இடத்தை தொடர்பு கொள்ளுது. தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி. குடும்பம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பணம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கணும்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங்கா ஆகுது. ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ராசிக்கு 3, 4வது அதிபதி ரெண்டுமே பாத்தீங்கன்னா சனிதான். கல்வியில கொஞ்சம் மந்தமா இருக்கிறது. புதுசா ஹையர் ஸ்டடீஸ்க்காக ட்ரை பண்றேன், ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்றேன், எதுவுமே எனக்கு ப்ராக்ரஸ் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதான் அந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதுலயுமே பெட்டர்மெண்ட் எதிர்பார்க்க முடியும். சனியை விட்டு விலகி இருக்கணும். பாவ கிரகங்கள் ஒன்னா சேரக்கூடாது. ராசிக்கு 5வது இடத்துல 2 பாவ கிரகங்கள் இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி குழந்தைகள் விஷயத்துல மன கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. படிப்பு விஷயம், வேலை விஷயம் எதுவுமே எங்க பிள்ளைங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. குழந்தைங்க சிக்காயிட்டே இருக்கிறாங்க, குழந்தைங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு குறைகள் இருக்கிறது உண்மைதான். அதுவும் லாஸ்ட் மந்த்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் இன்னுமே நல்லா இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம் பெருசா மாற்றம் நடக்க போகுது. நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் இல்லையா, கனவுகள் இருக்கும் எதிர்காலத்தை பத்தி. இது வரைக்கும் எங்களுக்கு கஷ்டமே இருக்கு, எப்ப சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோட்டமா இருக்க போகுது இந்த மாசம். ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். உங்க ராசிக்கு உச்ச குருவுடைய பார்வை கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயும் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். உச்ச குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது ஒரு விசேஷமான விஷயம். ஸோ இந்த மாசம் அது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டமா இருக்கும். 15ஆம் தேதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பெட்டர் ஆகுறத பாப்பீங்க. ஓகேவா? 15ஆம் தேதிக்கு அப்புறம் பேசலாம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6வது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலை சம்பந்தமா நான் சொன்ன மாதிரி இன்வால்வ்டா இருப்பீங்க. கொஞ்சம் வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி அங்கேயே ஆட்சியா இருக்கனால ராசிக்கு 7வது அதிபதியான சுக்கிரனும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். குருவோடய போய் இணையும்.
திருமணம் சார்ந்த விஷயம், மனைவி சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. ரொம்பவே நல்லாவே இருக்கும். மனைவியால ஆதரவு, பெண்களால ஆதரவு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்குங்க. அடுத்தது ராசிக்கு 8வது இடத்துல குரு இருக்கு. 8வது இடத்துக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் போய் ஒன்னா சேரும். 2 சுப கிரகங்கள் 8வது இடத்துல இருக்கனால வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், தூர இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட், லாட்ரி மாதிரியான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு செட் ஆகும். ஆனா உங்க சொந்த ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கான்னு நான் பாத்துக்கணும். இந்த மாசம் உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கோச்சார கிரக நிலைகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விஷயங்கள் கைகூடும். அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பாத்தீங்கன்னா தேய்பிரை நிலைமையில போயிட்டு இருக்கு. அப்பா வழி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அப்பாவால உதவி, அப்பா வழி சொத்து இந்த மாதிரியான விஷயம், அப்பா வழி சொத்துக்கு கோர்ட்ல எங்களுக்கு கேஸ் போயிட்டு இருக்கு, எப்ப சரியாகும், எங்களுக்கு ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் வருமா அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்கலாம். 10வது அதிபதி சூரியன் உச்சமாயிருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி, பதவியையும் பட்டத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அரசியல் ஆதாயம், அரசியல்ல பதவி கிடைக்கிறது, அரசு அதிகாரிகளால லாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா நீசத்தன்மையில இருந்து வெளியே வந்துருச்சு. பாவ கிரகங்களுடைய தொடர்புல இருந்துச்சு. எல்லாமே சரியாயிட்டு வருது. மூத்த சகோதரனால ஆதாயம் மாதிரியான விஷயம் நடக்கும். அண்ணா அக்கா கூட இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலகி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாசம். இந்த மாசத்துல இருந்து சரியாகிறத பாப்பீங்க. ராசிக்கு 12வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா 7வது இடத்துல போயிருக்கு. மனைவியால சில சுப விரயங்கள் நடக்கும். மனைவி விஷயங்கள்ல சில சுப செலவுகள் ஏற்படுறத பாப்பீங்க. மனைவி வழி சொந்தக்காரங்களுக்கு நீங்க செலவு பண்றது, மனைவிக்காகவே நீங்க ஏதோ செலவு பண்றது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, தனாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா ஆட்சியா இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயம் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அம்மா வழி சொத்து கிடைக்கிறது, பெண்களால ஆதாயம் இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். கிழக்கு நாடுகள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப நல்லதா இருக்கும். ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகே, எல்லா வீடியோலும் நான் சொன்னதுதான். ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது கிடையாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ராசி பலன்ல ஒண்ணு சொல்றாங்களா, உங்களுக்கு ஒண்ணு நடக்குதா அப்படின்னா உங்களுக்கு சொந்த ஜாதகத்துல ஏதோ தப்பான தசாபுத்தி போயிட்டு இருக்கு. அவயோக கிரகத்துடைய தசாபுத்தி போயிட்டு இருக்கு. 6, 8 அதிபதிகள்னு சொல்லுவோம். அவயோக கிரகங்கள், மறைவு ஸ்தானாதிபதிகள். 6, 8 அதிபதிகளுடைய தசாபுத்தி போச்சுன்னா உங்களுக்கு செட்பேக்ஸ் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், தீராத கஷ்டமா இருக்கும், பல வருஷமா இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்க தசாபுத்தி தான். ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து எல்லாரும் ஒரே விஷயத்த பண்ணுவீங்க, உங்க ராசியை மட்டும் பார்ப்பீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன நடக்குது அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அவங்க என்ன ராசி, உங்களுடைய கூட பிறந்தவங்களை கூட நீங்க விட்டுறலாம். உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட கணவன், மனைவி, குழந்தைங்க இவங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு, உங்களுக்கு சம்பாதிக்க முடியாத மாதிரியான ஏதாவது கிரகநிலைகள் போகுதா, நீங்க நல்லாவே இருப்பீங்க ஆனா ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் சிக்காவாங்க. அப்ப ஆப்வியஸா உங்களால ஏர்ன் பண்ண முடியாதுல்ல, நீங்க அவங்கள கேர் எடுத்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் போகும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது மீன ராசிக்காரங்க இருக்காங்களா, சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்களா, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. சிம்மத்துக்கு அஷ்டம சனி, மீனத்துக்கு ஜென்ம சனி. ஸோ இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஓவராலா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்னா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.